உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து 3வது அதிகாரம் 3வது வசனத்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்க என்ன பார்ப்போம்? அல்லேலூயா. இங்க கவனிப்போம். என்ன நாங்க பார்த்தோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை பார்த்து சொல்றாரு, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமேனா? அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய செய்தியை கவனிக்க கிருபை செய்வாராக. இப்போ நம்ம என்ன கவனிப்போம் என்று சொன்னா, மறுபடி பிறக்கணும்னா என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கணும்னா என்ன என்ன நடக்கணும்? நமக்கு என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. சும்மா சொல்லுங்க. சும்மா பிறக்கணுமானா என்ன செய்யணும்? ஆமாம், ஆழமா சொல்றாங்க. ஆமாம், நான் சுருக்கமா கேட்டேன். ஆமாம், பிறக்கணுமானா மறிக்கணும், அவ்வளவுதான் பதில். பிறக்கணுமானா என்ன செய்யணும்? மறிக்கணும். அப்படித்தானே? பிறக்கணுமானா மறிச்சாதான் பிறக்கலாம். மறிக்காம இப்படி பிறக்கிறது? எங்கேயோ என்னமோ யோசிக்கிறீங்க. ஆமேன். புதுசாவா? மறிக்காம பிறக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒன்று மறிச்சாதான் பிறக்க முடியுமே ஒழிய, அதுக்குரிய ஏராளமான காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அப்படியான நம்ம மறிக்காம நமக்கு பிறக்க முடியாது என்று சொல்ற. அப்ப ஆண்டவர் சொல்றார், மறுபடி பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படி என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க மறிக்கணும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஒரு கேள்விகளோடு இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போகலாம் விரும்புகிறேன். பரவாயில்லையா? ஆமாம், கேள்வி கேட்டால் தானே நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களிடத்துல, நீங்க எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா சில பேர் எழுதி வச்சிருக்கு, தங்களோட பைபிள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அடுத்தது கேள்வி என்ன கேள்வி? எங்க ஞானஸ்நானம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? எழுதி வச்சிருப்பீங்க. ஆமென். இன்னொரு கேள்வி என்னன்னா, யாரிடத்திலிருந்து யார்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் இப்படின்னு சொல்லுவீங்க, இந்நாள், இல்லாட்டி ஒரு பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, யார்கிட்ட? என்ன கேள்வி மூண்டும்? எப்போ எடுத்தீங்க? யார்கிட்ட எடுத்து? எங்க எடுத்தீங்க? சரிதானே? 3 ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? என்னோட கொஞ்சம் வாங்கலை. ஆமென். ஞாபகம் இருக்குதே. ஆனா ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இந்த 3 ஞாபகம் இருக்கு. ஆமென் சொல்லுவீர்களா? உங்களை ஆமென் சொல்றதை வைக்கிறேன்னு என்னோட வர்றதுக்கு நீங்க என்னோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், எதற்காக எடுத்தீங்க? எங்க எடுத்தோம்? யார்கிட்ட எடுத்தோம்? எப்ப எடுத்தோம்? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமென். ஆனா எதற்காக எடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. ஆமென். மறந்துட்டோம் என்று சொல்ல வர்றீங்களா? யாருக்கு நினைப்பிருக்கு எதற்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி? சுருக்கமாக பாருங்க. எங்க எடுத்தோன்னு சொல்லும், கையை தூக்கிட்டீங்க. யார்கிட்ட எடுத்தீங்க கேட்ட உடனே அதுவும் கையை தூக்கிட்டீங்க. எப்ப எடுத்தன்னு கேட்ட உடனே அதுவும் கையை தூக்கிட்டீங்க. ஆனா எதற்கு எடுத்தன்னு கேட்டதோட யோசிக்கிறீங்க. ஆமா, யோசிக்கிறீங்க. பாருங்க, ஞாபகத்துக்குள்ள வைக்க வேண்டியதை மறந்துட்டீங்க.
மறக்க வேண்டியதை ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமென். இப்ப நம்ம மறந்துட்டோம்னா எப்படி இந்த பயணத்தை தொடர்றது? நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். ஆனா எவ்வளவு விஷயத்த நம்ம மறக்காம வச்சுட்டு இருக்கிறோம். சொல்லுவோம், நான் சாகும் வரை மறக்க மாட்டேன் அவங்க செஞ்சதை. எப்படி எப்படி ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க செஞ்சதை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்ப அநேக விஷயங்களை கவனித்து பாருங்க, நம்ம மறக்கவே இல்லை. நம்முடைய சொத்து எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நம்மள்ட்ட மறக்காம இருக்கு. ஆனா விசேஷத்தமான ஒரு காரியம் என்ன, ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பதை நாம மறந்துட்டோம். லேலியா சொல்லுங்களேன். இல்ல எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டு, இதுக்குதான் நான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. பிள்ளையாக மாறுறதுக்காக. சில பேர் சொல்றாங்க நான் திருவிருந்து எடுக்கிறதுக்காக சொல்லி. திருவிருந்து எடுக்கிறதுக்காக அது ஒரு லைசன் மாதிரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி என்னது அப்படி சில காரியங்கள். சிஸ்டர் சொல்றாங்க ஒரு கருத்தை, நல்ல ஒரு கருத்தை, நான் தேவனுடைய பிள்ளையா மாற. ஆமென். ஆனா சில நேரம் நீங்க சொல்றாங்க அப்படி கற்றுக் கொடுக்கலையே எங்களுக்கு, என்னத்துக்காக எடுக்கணும்ன்றத அப்படின்னு சொல்லி. நிச்சயமா கற்றுக் கொடுத்திருப்பாங்க, கற்றுக் கொடுக்காம இருந்திருக்க முடியாது. ஆனா அந்த விஷயத்தை நாம மறந்துட்டோம் என்று சொன்னா, நல்ல கவனி, அந்த விஷயத்தை நாம மறந்துட்டோம் என்று சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடிட்டு இருக்கிற இந்த பயணத்துல ஏதோ ஒரு சறுக்கல் நிச்சயமா வரும். நம்ம மறந்துட்டோம் என்று சொன்னா நிச்சயமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளோட திசை கொஞ்சம் மாறும். நாம மறந்துட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு வீழ்ச்சி கட்டாயமா உருவாகும். மறக்க கூடாது ஒன்றுதான் ஏன் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மறக்கவே கூடாது. இப்பதான் நான் உங்களோட அதை பகிர்ந்து கொண்டேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நம்ம மறந்துட்டோம். நம்ம அடிக்கடி ஞாபகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தேன்? சும்மா ஒரு கிறிஸ்தவ சபைக்குள் உள்படுறதுக்காக கொடுக்கிற டிக்கெட் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவனா மாறுறேன் என்றதுக்கு ஒரு பெயர் அல்ல. ஞானஸ்நானத்தின் வழியாக நான் ஏன் ஞானஸ்நானத்தை நான் எடுத்தேன்? இன்றைக்கு அநேகர் தேவ பிள்ளைகள் ஆனாலும் இந்த ஞானஸ்நானம் ஏன் நான் எடுத்தேன் அறியாததினாலே தான் அநேக நேரங்கள்ல பின்வாங்கி போகக்கூட வாய்ப்புகள் உண்டு. தேவனை விட்டு தூரமாய் போகக்கூட வாய்ப்புகள் உண்டு. கத்தருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் போகிறதுக்கு காரணமே ஞானஸ்நானம் நான் ஏன் எடுத்தேன் என்ற ஒரு தெளிவான காரியம் ஞாபகத்தில் இல்லாதபடி. அதனால தான் அடிக்கடி நாம அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏன் ஞானஸ்நானம் எடுத்து. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிக்கோதேமுவிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு, மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி. அப்ப நாம அதுக்கு ஒரு கருத்து சொன்னோம், மறுபடி பிறக்க வேணும்னா மரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? மரிக்கணும். மரித்தா தான் மறுபடி பிறக்க முடியும். அப்ப நம்ம ஞானஸ்நானம் வழியாக நமக்கு என்ன, நாம எப்படி உள்பட்டோம் என்று சொன்னா நாங்க மரிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? மரணம் தான் ஞானஸ்நானம் என்பது. அல்லேலூயா. அந்த மரித்ததை மறக்க கூடாது. நாங்க ஞானஸ்நானத்தின் வழியாக நாங்க மரித்தோம். அப்ப அந்த வேதம் சொல்லுது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாங்க பிழைக்கும்படியாக என்று சொல்லி. அப்ப மரித்ததை மனசுல இல்லாவிட்டால் நம் ஆவிக்குரிய பயணத்திலே நாங்கள் பயணிக்கிறது மிகவும் கஷ்டம். நாங்க ஒரு நாள் மரித்தது ஞானஸ்நானத்தின் வழியாக நாங்க மரித்தபடினாலே என்றதை நாங்க மரிச்சிட்டோம். மரித்தவர்களாக இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக என்ற ஒரு சத்தியத்தின் அறிவு நமக்குள்ளே மறக்கப்படாததாக இருக்க வேண்டும்.
ஆமேனா? அல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிறுவனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிறுவனம் 2வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து தெளிவாக விவரிக்கிறதை பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 12வது வசனம் அங்க நாங்கள் வாசிக்க கேட்கலாம். ஞானஸ்நானத்தினாலே நல்ல கவனிங்க. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். ஆமை சொல்லுவீர்களா எல்லோரும்? ஞான ஸ்நானத்தினால என்ன நடந்தது? அவரோடு கூட நாங்களும் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்வோமா? ஞான ஸ்நானத்தினாலே நம்ம என்ன நடந்தோம்? நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரோடு கூட மரித்திருக்கிறோம். ஆமீனா? அப்ப நாம் இன்றைக்கு அதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். ஞான ஸ்நானத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவோட கூட மரித்தவனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி. ஆமீன். அதான் ஞான ஸ்நானம் ஏன் எடுத்தேன்னு நான் கேட்டேன். ஏன்னா நாங்கள் மரிக்கிறதுக்காக எடுத்தோம். என்னத்துக்காக மரிக்க? கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறதுக்காக. இப்ப நம்ம இன்னும் ஆழமா சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. இப்ப நம்ம மரித்தோம் என்று சொல்றோமே, இன்னும் ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி, நம்ம வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்ம மரிக்கும்படி ஞான ஸ்நானத்தின் வழியாக அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்பது. இப்ப நம்ம கவனிக்கிறோம், மரணம் என்றால் என்ன? சொல்றாங்க 2 வகையான மரணம் இருக்கு. ஆமே சொல்லுவோமா? நான் இப்ப கேட்கறது உங்களுக்கு தெரியும், சரீர மரணத்தை பத்தி கேட்க மாட்டேன். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சரீர மரணத்தை பத்தி கேட்காவிட்டால் ஆவிக்குரிய மரணம் என்றா என்ன? யோசிக்கிறீங்களா? சொல்றாங்க தேவனுக்கு நமக்கும் இருந்த உறவு, மைக்கிலே சொல்லலாம், தேவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்படுதல். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னது மரணம்னா? தேவனுக்கு நமக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய மரணம் எதனால் நடந்தது? மரணம் என்னன்றதை அப்ப பிள்ளைகள் சொல்லிட்டாங்க. என்ன? தேவனோடு நமக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆமேனா? இங்க கவனிக்கிறீங்களா? ஆமேன். இங்க இருக்கிறீங்களா? ஆமேன். நல்ல கவனிங்க. மரணம் தேவனோட இந்த உறவு துண்டிக்கப்படுதல் சொல்றாங்க. சரிதான். ஆனா நான் கேட்கிறேன், எப்படி மரணம் நடந்தது? ஆமேன். அந்த பாவம் என்று சொல்றோம் தானே, அது என்னது பாவம்? அதான் யாரோ செஞ்ச பாவம் தான். அது என்ன பாவம்? அதை என்ன கீழ்ப்படியாம போனது? சொல்றாங்க கீழ்ப்படியாம போன. அதான் என்ன கீழ்ப்படியாம போயிட்டோம்? பக்கத்துல வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. இங்க டீம் பேசாமலே இருக்கிறாங்க. எப்படி பாவம் செஞ்சோம்? பாவமே தெரியாது. ஆமென். நம்மள்ட்டியா சொல்றாங்க பாவமே தெரியாதுன்னு சொல்லி. பாவம் செஞ்சாங்க. பாவம் நாம எல்லாரும் சொல்றோம். நாம் எல்லாரும் பாவம் செஞ்சோம். ஆனா என்ன பாவம் தான் செஞ்சோம்? ஆங்காங்க கொஞ்சம் ஏதாவது கேட்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆமே. லேலுயா. நல்ல கவனிங்க. பாவம் என்று சொன்ன என்ன பாவம் அங்க நடந்தது? எதை தேவன் வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதை செஞ்சிட்டாங்க. அதுதான் பாவம். ஆமென். எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யல, எதை வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதை செஞ்சிட்டாங்க. ஆமென். வேண்டாம் என்று செஞ்சதுதான் அங்க பாவமான. லேலுயா சொல்லுங்க. ஆமென்.
இப்போ வேண்டாம் என்று அவங்க செஞ்சதினாலே அவங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் போன கிழமை சொன்னது போல நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், என்னோட சொல்ல கேட்கல, அதனால் நீ வா, உனக்கும் எனக்கும் இந்த உறவு முறிக்கப்பட்டது என்று சொல்லி சில நேரம் நம்ம பெற்றோர் பிள்ளைகளிடத்துல பேசுகிறோம். ஆமீனா? அப்போ நம்ம எதை வேண்டாம் என்று சொன்னோமோ அதனால அது பாவமா மாறி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆமென் சொல்லுவோமா? அங்க ஒரு மரணம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஒரு மரணம் நடந்தது. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரணத்திலிருந்து வெளியே வர வேணுமானா நம்ம மரிக்கிறதுனாலே முடியாது. நமக்காக கிறிஸ்து மரிக்கிறதுனாலே தான் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும். ஆமென் சொல்லுவோமா? வெளியே வர முடியும். அப்போ நாம என்ன செய்யணும்? கிறிஸ்து மரித்தாரு நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்றோம். ஆனா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஒரு கடமை ஒன்றை தேவன் வச்சிருக்கிறாரு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பங்காளியா மாறி நாமளும் மரிக்க ரெடியாகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த உலகத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்காக தான் மரிச்சிட்டாரு ஆண்டவர். ஆமேனா? அல்லேலூயா. எல்லாருக்காக தான் மரிச்சாரு. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படலை. ஏன்? மரிக்க ரெடியா இல்லாதவர்கள். விளங்கிச்சா நான் சொல்றது? மரிக்க ரெடியா இருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமேனா? அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தின் வழியாக அவங்க மரிக்க ரெடியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுது, கொலோசியர் 2:12 முறை வாசிக்கும் போது, ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க 2 சம்பவம் இதுக்குள்ளே நடக்கின்றன. கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதை அடையாளமாக நாமளும் ஞானஸ்நானத்தின் வழியாக மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் பிற்பாடு மறுபடி இரண்டாவதுக்கு இங்க கவனிங்க. இரண்டாவது காரியம் என்ன நடக்குதுன்னா, அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அவர் எப்படி 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவோடு மரிக்கிறவர்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உண்மையாக மரித்து கிறிஸ்துவுக்காக மரிக்க கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்து ஆச்சிட்டு. ஆமென். உயிர்த்தெழுந்து ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. நான் கடைசி உயிர்த்தெழுதலை சொல்லல, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம இன்னும் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டும். அவங்க மரிக்கிற அவங்க வேண்டாம் என்று சொன்னதுனால தான் மரிச்சாங்க. எதை வேண்டாம் என்று சொல்றதை அவங்க செய்தார்களோ அப்பொழுது அவங்களுக்குள்ள அந்த மரணம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா அதனால அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது? அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன வந்தது? அவங்க தேவனை விட்டு பிரிஞ்சு போனாங்க, தேவனோட உறவுல இருந்து பிரிஞ்சு போனாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஒன்று புதியது ஒரு காரியம் அவங்களுக்குள்ளே உள்பட்டது. அந்த காரியத்தை நம்ம கவனிப்போமானா அது நன்மை தீன்மை என்ற செயல் அவங்களுக்குள்ளே உள்ளே வந்தது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நன்மை தீன்மை என்ற என்ன அப்படின்னு? நம்மளுடைய சுய சித்தம். படைத்தவர் இருந்தாலும், நம்மளை நடத்தி கொண்டிருந்தாலும், நமக்காக யாவையும் செய்திருந்தாலும், அவை ஒன்றுமே பொறுப்பெடுக்காம நான் என்னுடைய வழியில தான் போவேன். யாரு சொல்றதை நான் கேட்க மாட்டேன். சத்தியம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
எதுவும் எனக்கு தேவையில்ல, தனி சித்தம், சுய சித்தம் என்ற சமுதாயம். இன்றைக்கு கவனிங்க, நான் இன்றைக்கு ஒரு புஸ்தகம் எழுதுறேன், உங்களுக்கு தெரியும், மதமும் சத்தியமும் ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லி. இதுல மிகப்பெரிய ஒரு கருத்தை நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா, மதங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு மதங்கள் இருக்கின்றன. ஆனா உலகத்துக்கே ஒரே சத்தியம், ஒரே கடவுள். ஆமென் சொல்லுங்க. அது உலகத்துக்கு சத்தியம் 2-3 மாறுபடாது, ஒரே சத்தியம் தான். அதே போல சத்தியத்துக்குள்ள ஒரே கடவுள் தான். அந்த மதங்கள் பாருங்க, இலங்கையில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று, வெளிநாட்டில் ஒன்று, அப்படி பல நாடுகளுக்கும் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கடவுளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, சத்தியத்தை புறம்பே தள்ளிவிட்டு தங்களுடைய சுயசித்தத்தினாலே ஒவ்வொன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அது கடவுளால் உருவாக்கப்பட்டவைகள் அல்ல. கடவுளால் உருவாக்கப்பட்டவைகளா இருந்தால் அவங்க சத்தியத்துக்குள்ள வந்தே ஆகும். அப்ப சத்தியத்துக்குள்ள வராம வெளியே அவங்கவுங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது போல அவங்கவுங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கடவுளை ஒவ்வொரு மதமா வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் சுய சித்தம் என்று சொல்றோம். கடவுளையும் சத்தியத்தையும் புறம்பே தள்ளிட்டு தன்னுடைய பாதையிலே நடக்கிறது. ஆமென். இன்னைக்கு நமக்கு அது பொதுவா நாங்க பார்க்கிறோம். அது தனிப்பட்ட மனுஷருடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் இவைகள் செயல்பட முடியும். ஆமீனா. சில பேரை பாருங்க, அவங்கள சொல்லி திருத்தவே இயலாது. நம்ம சொல்றோம், இவங்களுக்கு யாரு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பிடிவாதமா இருப்பாங்க, அப்படி ஒரு வைராக்கியமா இருப்பாங்க, அப்படி ஒரு மனசுல இருப்பாங்க, அப்படி ஒரு காரியத்தில் அவங்க நிற்பாங்க. நாங்க அவங்க சொல்லி நாங்க கேட்கிறதான் ஒரு மனசு, ஒரு கடின மனசோடு இருப்பாங்க. அது காரணம் அந்த நன்மத்தின். ஆமென் சொல்லுவோமா? இந்த மரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதம் நம்ம பார்க்கிறோம், ஞானஸ்நானத்தின் வழியா மரிக்கிறது என்று சொல்லும் போது எப்படி மரிக்கிறது? ஆமென். நம்ம சொல்ல எப்படி மரிக்கிறது என்று உடப்புல சில பேர்கிட்ட கேட்டா தெரியும். ஆமென். கழுத்துல போடுறதா, எண்ணெயை ஊத்தி கொள்றதா, நஞ்ச குடிக்கிறதா, பல விஷயங்கள் தெரியும். எப்படி மரிக்கிறது என்று கேட்டா பல டிசைன் கொடுப்பாங்க நமக்கு. ஆமென். ஆனா சத்தியத்துக்குள்ள தேவனுக்காக மரிக்கிறதுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்காக மரிக்கிறதுக்கு எப்படி என்று கேட்டா தெரியாம. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நம்ம மரிக்கிறது என்பது எந்த இடத்துல, நல்ல கவனி, எந்த இடத்துல அந்த மரணம் ஏற்பட்டதோ, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், எதை வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதை அவங்க செய்தார்கள். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள். செய்ததினாலே அவங்க நன்மை தீன்மை என்ற கொள்கைக்குள் அவங்க மாறிவிட்டாங்க. அப்ப அந்த நன்மை தீன்மை ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமல்ல. நல்ல கவனிங்க. இன்றைக்கு உலகத்தில், அதனால பிறந்த உலகத்தில் உள்ள சகல மனுஷனுடைய இருதயத்திலும் நன்மை தீன்மை இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப அந்த நன்மை தீன்மையோட தான் நாங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமா வாழ்ந்து கொண்டு வந்தோம். அந்த நன்மை தீன்மைக்கு மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லு. அந்த நன்மை தீன்மையிலே நாம மரிக்கிறன்றது, அந்த நன்மை தீன்மை நம்மிடத்திலிருந்து மெதுவா மெதுவா சத்தியத்தை கேட்க கேட்க, நல்ல கவனிங்க, சத்தியத்தை கேட்க 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 அந்த நன்மை தீன்மையிலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம். ஆமென் சொல்லுங்க. விடுதலை நாம அப்புறம் தீர்மானிக்கிறோம். அப்புறம் நம்ம சிறு குழந்தைய போல வர்றோம். பெரியவங்களா இருந்தாலும் சிறு குழந்தை போல நம்ம பணிவோடு கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்ப அந்த முரட்டாட்டம் மாறிட்டுது, அந்த பிடிவாதம் மாறிட்டுது, அந்த கொள்கை நம்மளை விட்டு மறிச்சு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அதுக்கு நாங்க மறிச்சுட்டே இருக்கிறோம். மெதுவா மெதுவா சத்தியத்தை கேட்க கேட்க முழுமையா நாம குழந்தைய போலவே மாறி. ஆமென் சொல்லுங்க. பாவத்துக்கு அப்படியே மறிக்கிறோம். ஒவ்வொன்றை நம்ம வெறுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்க 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 அப்படியே நாங்க மறிச்சிட்டோம். அதுதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, மறிக்கணும் அப்படின்னு சொல்லி.
ஹல்லேலூயா. வேற எந்த மதமும் கற்றுக் கொடுக்காது நீங்க மறிக்கணும்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நீங்க மறிக்கணும் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. வேற யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க மறிக்கணும் என்று சொல்லி. அவங்க சொல்ல என்ன மரணத்தை மறிக்கணும் மறிக்கணும் என்றே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுதான் உண்மை. நம்ம ஆதாமுடைய ஏவாளுடைய அந்த அந்த நன்மை தீன்மைக்குள்ள நாங்க மறிக்கும் போது நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். நம்ம தீர்மானிச்சு தான் உள்ள வர்றோம். ஆண்டவரே இயேசுவை நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நான் மாறுறது மட்டுமில்லை, அவருக்குள்ளாக என்னுடைய பாவத்துக்கு நான் மறிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லித்தான் அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளாக நம்மளை அப்படி கீழே தாட்டுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம்னா ஞான ஸ்நானத்தை எடுத்தது ஞாபகம் இருக்கு, எங்க எடுத்தது ஞாபகம் இருக்கு, யார்கிட்ட எடுத்தது ஞாபகம் இருக்கு. ஆனா எதற்கு எடுத்தோம் என்றத ஞாபகம் இல்லாவிட்டால் நம்ம தவறு செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு, பின்வாங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடவுளை விட்டு தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நாங்கள் சின்ன குழந்தைகளுக்கு, சாதாரணமான குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் வயசுக்கு வந்து இருப்பாங்க, பெருசா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, அதை பார்த்து ஞான ஸ்நானம் கொடுக்க முடியாது. ஞான ஸ்நானம் என்று அவங்களுக்கு தெரியணும், இந்த பாவம் எப்படி வந்தது, அதனால நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் இந்த உறவு எப்படி துண்டிக்கப்பட்டது. அப்படியானால் நாங்க விடுதலை அடைய வேணுமானா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேணுமானா, எங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்துக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற நன்மை தீன்மைக்கு நாங்க மறிக்கிறவர்களாய் ஒப்பு கொடுத்தால், மறித்தால் ஒழிய அதுல இருந்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது என்ற ஒரு சத்தியம், தெளிவு அவங்களுக்குள்ளே வரும்போதுதான் அந்த ஞான ஸ்நானத்தினுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் ஆமென் சகல இனத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா. அப்ப சுவிசேஷத்தின் தெளிவு அவங்களுக்குள்ளே வரும்போதுதான் அந்த ஞான ஸ்நானம் என்றதுடைய பொறுமதியை விளங்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்ம பாவத்துக்கு மறித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோமா. நாங்க உயிர்த்தெழுந்துட்டோம், பிழைத்திருக்கிறோம். மரணம் இனி நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் அதுக்கு மறிச்சிட்டேன். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிறார். இந்த மாதமும் நாங்கள் ராபோஜனை எடுக்கிறோம், அதில் கலந்து கொள்றோம். ஆனா நமக்கு தெரியணும், இந்த ராபோஜனத்தினுடைய காரியம் எவ்வளவு பெரியது என்பது, கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை குறித்த கனம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞான ஸ்நானத்தின் வழியாக நாங்கள் மறிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நாங்கள் மறித்து மறுபடி உயிர்த்தெழுகிறோம். அல்லேலூயா சொல்லுவீர்களா. அப்ப பாவம் என்பதை என்னடி பார்த்தோம். அதே போல நமக்கு பார்க்கிற பாவம் எப்படி அவங்களுக்குள்ளே நடந்தது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே போல எனக்கு அருமையானவர்களே, நாம் இன்னொரு வேத வசனத்தோடு நாங்கள் தியானித்து கொண்டு கடந்து செல்வோம். இங்க கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம் 3வது வசனம் 4வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, கவனிச்சீங்களா? நம்ம கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, நாம ஞானஸ்நானத்தின் வழியாக அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டால் நாம் உயிர்த்தெழுவோம் என்றார். ஆமென் சொல்லுவோமா. அவரோடே எழுந்தவர்களாய் காணப்படுவோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்ததை மறந்துட்டீங்க அப்படின்றாங்க. கவனிச்சீங்களா? ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க,
வாசிங்க மறுபடி. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ம், ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் ம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆமா, மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? நீங்க மறந்துட்டீங்களா, அறியாம இருக்கிறீங்க, இதை அறியாம இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? கவனிச்சிங்களே, ஏன் அப்படி கேள்வி வருது? ஆமென். சில நல்ல படிச்ச பிள்ளைகள் வந்து சில காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில அவங்க தவறுதலா செய்யும்போது நாம் என்ன கேட்குறோம்? நீ படிச்ச ஒரு ஆள் தானே, ஆ? நீ படிச்ச பிள்ளை தானே, ஆனா இப்படி செய்கிற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் கேட்கிறாரு, நீங்க தெரியாம மாதிரி காரியங்களை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறீங்க, தப்புக்கு மேல் தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்ததை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன கேட்குறாங்க? தப்புக்கு மேல் தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க, நாளைக்கு நாள் உங்களை திருத்த வேண்டியதா இருக்குதே, அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்ததை மறந்துட்டீங்க போல அப்படின்றார். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சாதாரணமாக நம்ம சிந்திக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துட்டாங்க. எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துட்டு இருக்கிறோம், ஆனா முக்கியமானது மறந்துட்டோம். ஹல்லேலூயா. எதற்காக ஞானஸ்நானம் எடுத்து என்பதை மறந்துட்டோம். ஆரம்பத்தில் நமக்கு தெரியுது இதற்காக தான் நான் எடுக்கிறோம், ஆனா காலப்போக்கில் மறந்துடுறோம். வேலை செய்யும் போது இதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறேன், இதுக்காகத்தான் இந்த வேலையில நான் இருக்கிறேன், ஆனா கொஞ்ச நாள் போனது பிறகு என்னத்துக்கு வேலைக்கு வந்து கூட அவங்க மறந்துட்டாங்க. ஆமே. கல்யாணம் கட்டும்போது எவ்வளோ ஒரு தரிசனத்தோடு தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போனது பிறகு அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா எதுக்கு கல்யாணம் கட்டினாங்கன்னு கூட விளங்குது இல்லை. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாம் ஏன்னா மறந்துட்டாங்க. அந்த நாளில் தரிசனங்களோடு திட்டங்களோடு பல நோக்கங்களோடு தான் அந்த திருமணங்கள் நடந்து ஊழியக்காரன் நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்து கட்டி விடுறோம். ஆனா காலப்போக்கில் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா அதுக்கு சம்பந்தமே இல்லை மாதிரி இருக்கு. ஏன்னா மறந்துட்டாங்க. ஆமென். பல விஷயங்களை மறக்கிறோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஏராளமான விஷயம் இருக்கு, தேவையில்லாத ஏராளமான விஷயம் இருக்கு, மறக்காமலே இருக்கு. இது யாருடைய வேலை சொல்லுங்க? யாருடைய வேலையா இருக்கு? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? நன்மத்தின்மை இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆமேனா? அல்லேலூயா. ஏன்னா விசேஷமா மறக்க கூடாத காரியம் மறந்துட்டு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கு. அதுதான் நன்மை தீமையுடைய சாம்பிள் டிசைன். அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை பேரை நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கிறோம், கோபமா வச்சுட்டு இருக்கிறோம், மறக்க மாட்டோம், மறக்கவே மாட்டோம் என்றோம். ஆமே. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த போது ஒரு சம்பவம், அவர் ஏராளமான விஷயத்தை மறந்துட்டார். ஆமேனா? என்ன அவர் பாவத்துக்காக மரிச்சு நீதிக்காக உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் ஏற்கனவே நடந்த அநேக விஷயங்களை மறந்துட்டார். ஆமேனா? என்ன மறந்தாரு சொல்லுங்க? தலையில குத்தினவங்களை மறந்துட்டாரு. ஆமே. விழாவுல குத்தினவங்களை மறந்துட்டாரு. காரி உமிழ் துப்பினவங்களை மறந்துட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவங்களை மறந்துட்டாரு. தேடி போனாரா கரு உயிர்த்தெழுந்துட்டு? உங்களை ஒரு கை பார்க்கணும்னு சொல்லி, நான் பாத்தியா உயிர்த்தெழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல தேடி போனாரா? ஏன் போகலை? சாதாரணமா பார்க்க போனா அந்த பெற்ற தாய் தாப்பனை கூட தேடி போனதாக இல்லை. அவர் எல்லாம் புது மனுஷன புது தேவனாக மாறிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. புதுசா மாறிட்டாரு.
ஏற்கனவே அவரை பகைத்தவங்களையோ அவரை எதிர்த்தவங்களையோ அவர் வெறுத்தவங்களையோ அவர் யாரையும் மனதில் அவருடைய இல்லாத அளவில் அவர் தேடி போகவே இல்லை. அவர் புதிய ஆலோசனையை கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலரை கூப்பிடுறாரு, புதிய ஆலோசனை, புதிய திட்டங்கள், இனிமேல என்ன எப்படி நீங்க ஊழியம் செய்ய வேண்டும், இப்படி தேவ ராஜ்யத்தை நீங்க எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்ற விசேஷமான காரியங்களை அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்குறாங்க. லேலியா சொல்லுங்க பாருங்க, அவங்க எழுப்பினதுக்கு அடையாளம். லேலியா சொல்லுங்களே, உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளம். அப்ப நாமளும் பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு உயிர்த்தெழுந்தா நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய இது அடையாளம். நம்ம சொல்றோம், முந்தி நல்லா டோப் அடிப்பாரு, இப்ப அந்த வாசனை கூட இவர் பிடிக்காது, பரவாயில்ல உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முந்தி எல்லா இடத்துலயும் வாயை கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்ப அவ அமைதியா இருக்கிறார், உயிர்த்தெழுந்துட்டார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப கண்ட இடம்லாம் தெரியுமாங்க, சுத்தி திரி ஊர் முழுக்க சுத்துவாங்க. இப்ப வீடும் ஜபமும் ஊழியமும் பிள்ளைகளுக்காக மாறிட்டு, வாழ்க்கையில சில அநேக விஷயங்கள் மாறிட்டு போகுது, உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படி பழைய விஷயங்களுக்கு நாங்க மறித்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய காரியங்கள், பழைய பேச்சு, பழைய வழக்கங்கள், பழைய எல்லா விஷயத்துக்கு நாங்கள் மறித்தவர்களாக மாறி நம்ம தேவனோடு உயிர்த்தெழுந்தவர்களாக நாம செயல்படுகிறதை இயேசுவிடத்தில் எப்படி கண்டோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் காண வேண்டும். இல்லாவிட்டால் அவங்க மறிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுவீர்களா? அப்படி இல்லாவிட்டா அவங்க இன்னும் மறிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா மறிச்சா அப்படி வராது. ஏன்னா மறிச்சா அப்படி பழைய இதுகள் எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? ஆமேனா? ஏன்னா கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லாம் மறந்துட்டார் போல, அது எல்லாத்துக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை அவர் உயிர்த்தெழுந்து காண்பித்தாரே. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உண்மையிலே ஞானஸ்நானம் வழியாக நம்ம மறிச்சிட்டோம்னா, அதே போல வேதம் சொல்றபடி அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு நாம் உயிர்த்தெழுந்தவர்களாய் காணப்படுவோமானா, உயிர்த்தெழுதலுக்குரிய வாழ்க்கை தான் நம்மள்கிட்ட காணப்பட வேண்டும். ஆமீனா? அல்லேலூயா. இல்லாவிட்டால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றான், நீங்க அறியாம இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தது அறியாம, ஏன்னா நீங்க மறிச்சத்தை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை பார்த்த உடனே, அவங்களோட செயலை பார்த்த உடனே, அவங்களோட பேச்சுகளை பார்த்த உடனே, அவங்களுடைய நடக்கையை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆமே, மறிக்கல அப்படின்னு சொல்லி. மறிக்க வேண்டியவங்க ஆனா மறிக்கல அப்படின்னு சொல்லி. அருமையான தேவன், இந்த புதிய ஏற்பாட்டு சபையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டு சபையில இன்னமும் அநேக நேரங்கள்ல இந்த தேவனுடைய ஊழியக்காரர் தான் ஊழியம் செய்யணும் என்ற ஒரு மனசு இருக்கு. இந்த வழிமுறை எங்கே இருந்து வந்தது நீங்க நினைக்கிறீங்க? இந்த வழிமுறை நியாய பிரமாணத்தில் இருந்து தான் வந்தது, ஆசாரியத்துவத்திலிருந்து வந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு அப்படி வர முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்ம இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்றார்? நீங்கள் ஆசாரியர்களும் ஆமென் லேவியர்களுமா இருக்கு, ஆமென் ராஜாக்களுமா இருக்கிறீங்க. அப்ப எல்லோருமே எப்படி ராஜாக்கள் என்று சொன்னா ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லோருமே ஆசாரியர்களா, எல்லோருமே ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அழைப்பு வேணும் அப்படின்னு. ஐயா, அழைக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழைக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப எல்லோருக்குமே அந்த அழைப்பு, நம்ம எல்லோருக்குமே 2 பகுதி இருக்குன்னு நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். அதை தேவன் விரும்புகிறார். அதே போல ஆளுகையும் செய்ய வேண்டும். ராஜான்னா ஆளுகை செய்ய வேண்டும். அதனால் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு பாஸ்டர் இருந்தா போதும், அந்த ஆசாரியர் மாதிரி நம்மளை நடத்திட்டே இருப்பாரு, நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி என்ன மனப்பக்குவத்துக்குள்ள பழக்கி விட்டுட்டாங்க. பல நூற்றாண்டாக இப்படி பழக்கி விட்டுட்டாங்க. ஆனா சத்தியம் அப்படி சொல்லல. சத்தியம் என்ன சொல்லுகிறான்?
எல்லாரும் தேவனுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அது ஒரு வேறு வேறுபட்டதா இருக்கலாம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் மறிக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்குது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மறந்துட்டாங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். மூன்றாவது என்ன நடந்தது? கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 3வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம் 27வது வசனத்தை. ஏனெனில் உங்களில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆமென் சொல்லுவோமா? இங்க கலாத்தியருக்கு எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு பவுல். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதிகமான விஷயங்களை, தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தவர். இங்க பாருங்க, அவர் போற இடத்துல எல்லாம் இதை பேசுறாரு. இப்ப நான் இதை கருக்குப்பணி சபையிலையும் பேசி இருப்பேன்னு நீங்க நம்புறீங்க. ஆமென். ஆமா, பேசி இருக்கிறேன். இப்ப உடப்பு சபையிலும் இதை பேசுறேன். இப்ப யூடியூப்லயும் பேசுறேன். ஆமென். ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்ற கேள்வியை யூடியூப்லயும் கேட்கிறேன். அப்ப இங்க 3 காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ஒண்ணு, முதலாவது பார்ப்போம், அவரோடு நாம அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது நாங்க பார்த்தோம், நாங்கள் இன்னும் அறியாத மறந்தவர்களாக இருக்கிறோமான்ற கேள்வியை ரோமர் சபையில கேட்கிறாரு. மூணாவது கலாத்திய சபையில கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க அவரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றாரு. ஆமென் சொல்லுவோம். ஞானஸ்நானத்தின் வழியாக அவரை நீங்க தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்க நாம நினைக்க கூடாது, இது ஒரு அன்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி, ஆதரவா பேசுறாருன்றதை நாங்க நினைக்க கூடாது. இதை நான் பார்க்கிறேன் எப்படின்னா, கோபமா பேசுறாரு, ஓவரா பேசுறாரு. ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் அங்க சபையில என்ன சொல்றாரு? நம்மளை போல கையை நீட்டி பேசுறாரு. மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், கடுமையா பேசுறோம். நம்ம வீட்டுல மனைவிட்ட சொல்றோம், மறந்துட்டீங்களா, இவ்வளவு சொல்லிட்டு போய் இப்படி செய்கிறீங்க. கணவன்கிட்ட சொல்றோம், நீங்க எவ்வளவு சொன்னாலும் மறந்துட்டு வாரீங்க, கடுமையா பேசுறோம். அதே போல சபைக்கு அவர் சொல்றாரு, நீங்க கடுமையா பேசுறாரு, நீங்க எவ்வளவு சொன்னாலும் மறந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லி. இங்க கலாத்தியர் சபைக்கு போனோம், அங்க போய் பார்த்தா அங்க ஒரு மாதிரியா இருக்கு. எல்லா ஜனங்களும் காலப்போக்கில் எல்லாம் மாறிட்டே இருக்குது, சபை மாறிட்டே இருக்குது, குணங்கள் மாறிட்டே இருக்குது, குழப்பங்கள் எங்கால பார்த்தாலும் குழப்பமா இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாருமே தேவ தூதர்கள் போலதான் எல்லாரும் காட்சி அளித்தாங்க. இப்ப பார்த்தா குழப்பமா இருக்கு, எல்லாம் என்ன செய்கிறேன்னு தெரியாது, குழம்பிட்டாரு. அப்போ கேட்கிற, நீங்க இவ்வளோ கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு விளங்கல் இல்லையான்றாரு. ஆமென் சொல்லுங்க எனக்கு அருமையானவர். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்திற்கு நாம போவோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்ல, ஞானஸ்நானம் பெறாதவங்களுக்கு நான் பேசல. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதுங்கள் என்று சொல்ல வாரார். நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தரித்து கொண்டனா, நான் சேட்டு தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். துணி தரித்து கொண்டிருக்கிறேன், அணிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவ நாம அணிந்து கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுதுமே நம்மளோடு இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அணிந்து கொள்றோம், தரித்து கொள்றோம். கிறிஸ்துவ நாங்க தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒரு வாழ்க்கை. இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு அருமையானவர். நமக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த நாட்களில், தேவையான ஒரு சத்தியம், நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்கிறதுக்காக தேவனுடைய அருமையான வார்த்தைகள் என்னென்ன, நம்ம காலத்துக்கு காலம் நம்மை ஆராய வேண்டும். ஏன்னா நாம மறந்துட்டோம். நம்மளோட வாழ்க்கையில் அநேக விஷயங்களை
எப்படி எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தோம்னு மறந்துட்டோம். அதனால ஞானஸ்நானம் எடுக்க போறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. ஆமீனா, தீர்மானித்து எடுங்க. ஆமீன். ஒரே தீர்மானத்தை எடுங்க. சும்மா இதோ திருவிருந்துக்காக எடுக்கிறதல்ல, சபைக்கு ஒரு அங்கத்தவனுக்காக எடுக்கிறதல்ல. தீர்மானித்து எடுங்க. நாங்க சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா பாஸ்டர்? எங்களோட பாவங்களுக்காக சாகிற ரெடியா இருக்கிறோம். எங்களுடைய குணங்களுக்காக சாக ரெடியா இருக்கிறோம். இந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த அந்த நன்மை தீன்மைக்கு நாங்கள் சாக ரெடியா இருக்கிறோம். இயேசுவை நாங்கள் தரித்து கொள்ள ரெடியா இருக்கிறோம். அவரை தரித்து கொண்டு உலகத்துக்கு சாட்சியாய் வாழ ரெடியா இருக்கிறோம் என்று சொல்ற அந்த ஞான ஸ்நானம் தான் மிக 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 விலை மதிக்க முடியாத ஒரு ஞான ஸ்நானம். ஆமென் சொல்லுவோமா? அது மிகவும் நம்மளை நம்மளை தேவனுடைய காரியங்களுக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஞான ஸ்நானமா இருக்குது. இன்றைக்கு ஞான ஸ்நானத்தை அறியாமல் எடுத்து தான் சில அநேக நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கை அங்கும் இங்குமாய் மாறி போனது. சரியான வழியிலே அல்ல. அப்படியே கீழே நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. அருமையான தேவன், 3 விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல கவனித்தோம். 3 காரியங்களை கவனித்தோம். இந்த 3 காரியங்களுக்குள்ளே நாங்கள் விசேஷமாக தெரிந்திருக்க வேண்டிய காரியம்தான் 3ம். விசேஷமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம அடக்கம் பண்ணப்பட்டதையும், அதே போல தேவனுடைய 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, அவருடைய காரியங்களை நாங்கள் மறந்தவர்களாய் காணப்படுறோம். நீ ரோமருக்கு எழுது சொல்ல, 3வது கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவரை தரித்து கொள்ளுங்க அப்படின்ற. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் எந்த காரியத்திலையும் நாம் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்களாய் காணப்படும். அதுதான் நம்ம வாசித்தோம் 1வது வசனத்திலே, மறுபடி பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பிறக்கணும்னா மரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அந்த மரணம் நமக்கு பிரிவினையை கொண்டு வராது. அந்த மரணம் கிறிஸ்துவோடு நம்மளை இணைத்துக் கொள்ளுகிற மரணமா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி மரிக்கும் போது தான் வேதம் சொல்லுது, அவரோடு நாம் சேர்ந்து உயிர்த்தெழுகிறோம். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்காகத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாவரும் நாங்கள் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஒரு நிமிஷம் இறந்த இடத்திலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் மரித்ததை நாங்கள் மறந்துட்டோம். இனிமேல் ஆண்டவரே, உம்முடைய ராபோஜன பந்திக்குள்ள கலந்து சொல்லும் போது உண்மையான உணர்வுள்ளவர்களாக, உண்மையான ஆண்டவரே, இதுக்கு எதற்காக நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்ற உணர்வோடு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம யாவரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஒரு மனமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.